Hello everyone and welcome back to our channel Subby's Tube. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போறோம். இந்த vlogல வந்து குக்கிங் ரெசிபீஸ் எதுவுமே இருக்க போறது கிடையாது. குக்கிங் தவிர்த்து நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பச்சை மிளகாய் செடி, அதில் மிளகா நல்லா காய்ச்சிருந்தது. நான் வந்து பழுக்க விட்டுட்டேன். பச்சையாக இருந்தால் யூஸ்வலாக நம்ம ஷாப்லேயே கிடைக்கும், பட் பழுத்த மிளகா ரேர் தான். ஸோ அதனால் வந்து பழுக்க விட்டுட்டு பிரியாணிக்கு போட்டு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக ரெட் வந்துருச்சு. நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் நானும் ஃபைஸனும் வந்து எங்கே போயிட்டுருந்தோம் அப்படின்னாக்கா வெஜிடபிள் ஷாப்புக்கு தான் கீழே பிளாக் கீழே இருக்குது. அங்கே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைஸன் ஐஸ்கிரீம் வேணும்னு சொன்னார். இங்கேருந்து ஒரு 2 பிளாக் தள்ளி. ஸோ அங்கே வந்துட்டு போய் ஐஸ்கிரீம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டுருக்கோம். இப்போலாம் எங்கே போனாலுமே ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு தான் வராரு. எங்கே இருக்குது ஐஸ்கிரீம் ஷாப்? தட் வே. அண்ட் தென் வெஜிடபிள்ஸும் வாங்கியாச்சு. அப்புறம் ஐஸ்கிரீமும் வந்து ஃபைஸனுக்கு வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் அடுத்தது ஆன்லைனில் கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அது எல்லாமே டெலிவரி ஆயிருந்தது. அது எல்லாத்தையும் வந்து அன்பாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபைஸன் வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தார். என்னமோ அவர் கிஃப்ட் வந்திருக்குன்னு நினச்சிட்டாரு, டாய்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருந்தாரு. கொஞ்சம் மேனேஜ் பண்ணி தான் வந்து ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருந்தது. இதில் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன். எனக்கு அதோட குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு கப் ஹோல்டர், அந்த மாதிரி ஒரு 6 பீஸ் கப் வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி. அண்ட் இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர். இதில் நம்ம முக்கியமாக என்ன வைக்கணும் அப்படின்னாக்கா மின்ட் லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ், அப்புறம் கருவேப்பிலை, அந்த மாதிரி பச்சை மிளகா அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி மின்ட் லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ்க்குலாம் நம்ம மேலே டிஷ்யூ பேப்பர் போட்டு வைப்போம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு ரேக் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் உயரமான ரேக், அந்த பேஸ் அந்த அடியை விட கொஞ்சம் உயரமான ரேக்கு. ஸோ தட் தண்ணி வடிகிறது எல்லாமே அந்த இடத்துல போய் செட்டில் ஆகிருக்கும், மேலே தண்ணி நிற்காது. ஸோ தட் லீஃப் எல்லாம் வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு வரும். அதுக்கான பாக்ஸ் தான் இது. அண்ட் ஆல்சோ இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம், அட்ராக்டிவான விஷயம் என்னென்னாக்கா ஸ்பேஸ் சேவர். நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து நீளமாக அழகாக வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கும் சின்ன குட்டியோன்னு ஸ்பேஸ் தான் வந்து ஆக்குபை பண்ணுது. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ப்ராடக்ட்டில். அண்ட் இது வந்து பார்த்தோம்னாக்கா ப்ரூம் ஹோல்டர். அது வந்து வால்லே நம்ம மவுண்ட் பண்ணிக்கலாம். இதில் ப்ரூம், அப்புறம் மோப் ஸ்டிக்கு, ப்ரஷ், இந்த மாதிரியான க்ளீனிங் ப்ரஷ் இது எல்லாமே நம்ம இதில் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆர்கனைஸ்டாக நீட்டாக ஒரே இடத்துல இருக்கும். கீழே கும்மா கலைஞ்சு ஒரு மாதிரி அன்ஆர்கனைஸ்டாக இல்லாமல் ஆர்கனைஸ்டாக அழகாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு கிளாஸ் பவுல் வந்து ஆர்டர் போகணுன்னு பார்த்துட்டு இருந்தேன். என்கிட்ட ரெக்டாங்கிள், சர்க்கிள்லாம் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு ஓவல் ஷேப்பில் ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது நம்ம அவனில் வந்து ஹீட் பண்ணுறதுக்கு, அவனில் ரெசிபி பண்ணுறதுக்கு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். இது வந்துட்டு ஃபெமோரா வெப்சைட்லேயும் இருக்கும். நான் வந்து இது ஃப்ளிப்கார்ட்டில் தான் போட்டிருந்தேன். இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 1300 ml நினைக்கிறேன். ஆமாம், 1300 1600 நினைக்கிறேன் அந்த கெப்பாசிட்டி. ரொம்பவே சூப்பராக இருந்தது குவாலிட்டி. அண்ட் ஆல்சோ பேக்கிங்கும் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 395 rupees. இது கொஞ்சம் ஆஃபரில் தான் வாங்கியிருந்தேன். ஏதோ 60% என்னமோ ஆஃபர்னு போட்டிருந்தது. பட் நல்லா இருந்தது குவாலிட்டி வைஸ். சரி, அதோட ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருந்தது இந்த ஓவல் ஷேப் பவுலு. அண்ட் அதே மாதிரி நிறைய இருக்குது. பொரோசில், ட்ரையோ, நிறைய பிராண்ட் இருக்குது. இந்த ஃபெமோரா பிராண்டும் நல்லா தான் இருக்குது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறேன். நல்லா இருக்குது இந்த ஃபெமோரா பிராண்டு. அண்ட் மற்ற எல்லா ப்ராடக்ட்டோட ப்ரைஸுமே நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். என்னோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் இருக்கும், வேணால் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் டெலிவரி ஆயிருந்தது. இது வந்து என்ன பார்த்தோன்னாக்கா, நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன் கிச்சன் சிங்க். கண்டிப்பாக இது வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ எப்போவுமே மிஸ் ஆகிடும். இப்போ வந்து கரெக்டாக வந்து வாங்கியாச்சு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம அந்த வாஷிங் லிக்விடு, ப்ரஷ்ஷு, ஸ்க்ரப்பர்லாம் வைக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டாக வைக்கிறதுக்கான ஒரு ப்ராடக்ட் தான் இது. இது நிறைய நம்ம வந்து ஆன்லைனில் பார்த்துருப்போம். நிறைய வெப்சைட்டில் நிறைய இருக்கும். நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் சொன்ன மாதிரி வாங்கினேன். இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா நான் க்ரீன் கலர் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். க்ரீன் கலர் தான் மோஸ்ட்லி இருந்தது. ஆனால் எனக்கு வந்தது வந்து ப்ளூ கலர். பட் தட்ஸ் ஓகே. இந்த ப்ளூ கலர் வந்து ரொம்ப நல்லா தான் இருந்தது. ஓகே தான். அதோட குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 217 rupees. ஸோ இதிலே பல ரேட்டில் இருக்குது. 300 வரைக்கும் இருக்குது, 350 இருக்குது. ஒவ்வொரு ரேட்டு மாதிரி இருக்குது. நான் 217 இருக்கிறதுலே கம்மி வந்து 217 தான். ஸோ அது போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது குவாலிட்டி அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்துக்கலான்னு சொல்லி. ரிட்டன் ஆப்ஷன் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஸோ வாங்கினேன். கலரும் நல்லா ஓகே, எனக்கு பிடிச்சிருந்தது. குவாலிட்டியும் சூப்பராக இருந்தது. ஸோ அது கரெக்டாக என்னோடய லிக்விட் வந்து ஃபிக்ஸ் ஆச்சு. அப்புறம் ஸ்க்ரப்பரை சைடில் வச்சுட்டேன். அண்ட் இது வந்து ரிமூவபிள். ஸோ ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம், வேணும்னா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு செப்பரேஷன் மாதிரி இருக்குது. இந்த செப்பரேஷன் வந்து நம்ம ப்ரஷ்ஷு, இல்லை குட்டி ப்ரஷ்ஷு, பெரிய பெரிய ப்ரஷ், அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அழகாக நம்ம வச்சுக்கலாம். இந்த தட்டு வந்து ரிமூவபிள் தான். ஸோ அதுவும் தண்ணி தேங்கிட்டால் நம்ம எடுத்து அதை ஊற்றிட்டு மறுபடியும் வந்து இப்படி வச்சுக்கலாம். ஸோ அதுவும் வந்து சூப்பராக இருந்தது.
நான் வந்து எப்படி செட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ப்ரில் லிக்விடு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரஷ்ஷு, என்னோடய ஸ்க்ரப்பர் சைடில் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு குட்டியாக ஒரு ஸ்க்ரப்பர் வச்சுருப்பேன், ஒரு ஹார்ட் ஸ்க்ரப்பர், அது வந்து மேலே ஒரு பவுலில் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், அது சூப்பராக ஆர்கனைஸ்டாக அங்கே செட் ஆகிடுச்சு. அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் இருக்கு இல்லையா, அதுலேயும் வந்து பச்சை மிளகாலாம் போட்டுட்டேன். ஸோ இது வந்து பழசு, அது மேலே வச்சுட்டேன், புதுசு வந்து அடியில் வச்சுட்டேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு அந்த ரெட் கலர் பச்சை மிளகா, அந்த நம்ம வீட்டில் பறித்தது, ஸோ அது வந்துட்டு மேலே வச்சுட்டேன். பச்சை மிளகா இல்லை, சிவப்பு மிளகா. ஸோ அது வந்து வச்சாச்சு. ஸோ மறுபடியும் அது மூடிட்டேன். முக்கியமாக மிளகாவில் வந்து தண்ணி நிறைய விடும். அண்ட் அதே மாதிரி மின்ட் லீவ்ஸ், அதுக்கப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் எல்லாமே வந்துட்டு அதே மாதிரி வச்சுட்டேன். ஆல்ரெடி வேறு ஒரு பாக்ஸில் வச்சுருந்தேன், அதே மேலே பேப்பர் இருந்தது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்க பேப்பரை மட்டும் ஒரு தடவை எதுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டேன். ஸோ பாருங்கள், ஃப்ரிட்ஜில் வந்துட்டு 3 இதையும் வச்சுட்டேன், ஸ்டாக் பண்ணிவிட்டு அழகாக வந்து செட் ஆகிடுச்சு ரொம்ப குட்டி ஸ்பேஸில். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருந்தது. அதனால் ஏதாவது சும்மா சிம்பிளாக பண்ணலாம். இது ரெசிபியானது ஷூட் பண்ணல, ஏன்னா இது இன்ஸ்டன்ட் மிக்ஸ் தான். ஸோ அதனால் சும்மா அது கிளிம்ஸ் மாதிரி தான் காமிச்சிருக்கிறேன். இந்த ஹரிமா கேரமல் புட்டிங் மிக்ஸ், இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி. யாராவது கெஸ்ட் வராங்கன்னா டக்குன்னு பண்ணி செட் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 ஹார்ஸ் செட் ஆகிறதுக்கு மட்டும் போதும். இது உள்ளே வந்துட்டு இந்த டாப்பிங் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் நான் வந்துட்டு எனக்கு அது பத்தாதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வேறு பண்ணிக்கிட்டேன். ஸோ அது கேரமல் டாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு கேரமல் ரெடி பண்ணுறதுக்கு சுகர் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நமக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். இதுக்கு மெஷர்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது. அண்ட் தென் கேரமல் ரெடி ஆகிடுச்சு. டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியது தான். இது கொஞ்சம் ரொம்ப கொதிச்சிருச்சு அப்படின்னாக்கா ஹார்ட் ஆகிடும். ஸோ நல்லா முன்னாடியே எடுத்துடணும். நான் அந்த மாதிரி 2 பவுலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு பவுலில் வந்து அவங்க கொடுத்த இன்ஸ்டன்ட் டாப்பிங் இருக்குல்ல, அது வந்துட்டு போட போகிறேன். ஏன்னா அது ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, அவ்வளோ பெரிய புட்டிங்க்கு வந்து பத்தாதுன்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். எனக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால தெரியல எனக்கு உள்ளே எவ்வளோ வச்சுருப்பாங்க, மேபி கம்மியாக இருக்குமோன்னு நினச்சிட்டு நான் எக்ஸ்ட்ராவாக பண்ணிட்டேன். அண்ட் அந்த பால் வந்து வார்ம் மில்காக இருக்குது, லைக் பாயில் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, ஆற விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த மிக்ஸை கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருந்தேன். ஸோ அப்படியே கஸ்டர்ட் பண்ணுற மாதிரி தான், ஒரு 2 to 3 மினிட்ஸ் அதை மிக்ஸ் பண்ணிட்டாலே வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாகும் அந்த கன்சிஸ்டன்சி. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியது தான். பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு பவுலில் டாப்பிங் வந்து போட வேண்டியது இருந்தது. இது வந்து அவங்க கொடுத்த டாப்பிங் பிளாக் கலரில் இருந்தது. டேஸ்ட் நல்லா தான் இருந்தது, ஆனால் கொஞ்சமாக இருந்தது. இது எப்படி அவ்வளோ பெருசு ஒரே பவுலில் செட் பண்ணோன்னா எப்படி பத்தோன்னு தெரியல, அது மூவ் கூட ஆக மாட்டுது. ஸோ நம்ம பண்ணது வந்து கொஞ்சம் ஆறிடுச்சு, கொஞ்சம் லைட்டாக மூவ் ஆச்சு. எனக்கு 15 மினிட்ஸ் வந்து வெளியே இருந்தது. அதுக்கப்புறம் ரெஃப்ரிஜரேட்டரில் ஒரு 2 ஹார்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு வச்சுட்டு நானும் ஃபைசனும் வந்து பார்க் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஃபைசன் பார்க் போய் ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட அந்த பனிக்காலத்துக்கு முன்னாடி, மழை காலத்துக்கு முன்னாடி போனது. அதுக்கிடையில் அதிகமாக போகவே இல்லை, பனி வந்ததுனால ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ மறுபடியும் வந்து இப்போ தான் வந்துட்டு போக போகிறோம். ஃபைசன் வந்து ரொம்ப ஜாலியாக வந்து ஸ்கூட்டர்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப அவருக்கு பார்க்க போகணுன்னு அவ்வளோ ஆசையாகிடும். ஸோ அவர் ரெடியாகி கிளம்பிட்டாரு. ஸோ நாங்கள் இப்போ வந்து பார்க் போயிட்டுருக்கோம். Are you excited? Okay. Faster போலாம். Okay. இப்போலாம் ஃபைசன் வந்து ரொம்ப ஜாலியாக அண்ட் தைரியமாக வந்து ஈஸியாக ஏறி வந்து ஸ்லைடெல்லாம் போகிறாரு. முன்னாடிலாம் கொஞ்சம் நாங்கள் பிடிச்சிருக்கா மாதிரி இருக்கோம் இல்லையா, இப்போது நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம பாட்டுக்கு உட்காந்துருக்கலாம். அவர் வந்து ஜாலியாக வந்து ரொம்ப அசால்ட்டாக விளாடுறாரு. இன்னும் சொல்லப்போனால் அந்த குட்டி குட்டி குழந்தைங்களுக்குலாம் இவர் சொல்லி கொடுக்குறாரு, இந்த மாதிரி போகணும், இப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் கிட்டத்தட்ட ஒரு 1 hour மாதிரி அங்கே ஸ்பெண்ட் பண்ணாங்க ஃபைசன் அங்கே விளையாடுறதுக்கு. ஒரே ஸ்லைடில் திரும்ப. அதுக்கப்புறம் கூட்டமாக இருக்கிற இடத்துல வந்து நிற்க மாட்டான், அவனுக்கே பிடிக்கல, தனியாக இருக்கிறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ரைடில் வந்து ஃபுல்லாக அவர் போயிட்டே இருந்தார்.
அண்ட் இருட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபைஸினும் டயர்ட் ஆகிட்டார், எனக்கும் வந்து டயர்ட் ஆகிடுச்சு. போய் டின்னர் வர சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 2 பேரும் கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் குட்டி குட்டி கிளிப்ஸ் மட்டும் எடுத்தேன். ஸோ அதுதான் இது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு டின்னர் எல்லாம் சமைக்கணும். ஸோ குக்கிங் எதுவுமே நான் அதை கவர் பண்ணல. இந்த vlog வந்து இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சபீஸ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.